என்று கேள்வி எழுப்பக்கூடிய அந்த தில் மரியாவிடம் இருந்தது. அதுதான் மரியாவிடம் இருந்த வீரம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவரை பற்றிய எல்லா செய்திகளையும் சொல்லிக்கொண்டு செய்திக்குள் இன்னொரு செய்தியாக கபிரியேல் தூதர் ஒரு வார்த்தையை சொல்கின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்ன, உம்முடைய உறவினராகிய எலிசபெத்தும் கருவுரை இயலாது என்றிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். இதுவரை எல்லாரும் மலடி என்று இகழப்பட்ட அவருக்கு இது எத்தனாவது மாதம்? 6ஆம் மாதம். அப்படியா? சரி சரி சரி, அவங்க பிள்ளையை பத்து போடட்டும், பார்ப்போம். மரியா செய்திக்குள் ஒரு நல்ல செய்தியை கேட்டுவிட்டு வாளா இருக்கவில்லை, வீட்டுக்குள் பதுங்கி இருக்கவில்லை. ஐயையோ பாவம், அந்த அம்மா வயது முதிர்ந்த காலத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போறாங்க என்று சொல்லிக்கொண்டு மரியா உடனடியாக கடந்து செல்கின்றார். அங்கே ஒரு பாஸ்காவை நடத்துகின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நம்முடைய பாதங்களை எடுத்து வைக்கின்றோமோ, கரங்களை நீட்டுகின்றோமோ, கண்களை அகல திறந்து பார்க்கின்றோமோ, இதயங்களை விசாலமாக திறந்து வைக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய